கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், அதை அவருக்கு அதை திருப்பி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம். அந்த வசனத்தின்படி அதிகமாக இன்னைக்கு நம்ம அன்பு சகோதரர் இன்னைக்கு வந்து திருப்பி கொடுக்க முடியாத நபர்களுக்கு அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது இன்னைக்கு கண்ணுக்கு காது கேட்காதவங்க கொடுத்ததும் சரி, கண் தெரியாதவங்களுக்கு ஸ்டிக் கொடுத்ததும் சரி, தொழிலாளர்களுக்கு கொடுத்ததும் சரி, இது வசனம் அப்படிதான் சொல்லுது. ஏழைக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு அவர் அதுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அதனால தான் அந்த 4 வருடம் மட்டும் அவங்க கணக்கை வச்சு ராத்திரி அந்த செல்வனுடைய கனவு வந்து கடவுள் சொல்றாரு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்றேன், எல்லாரும் கவனிங்க, எல்லாருக்கும் நான் சொல்றேன், டாக்டருக்கு வாங்க, என்ன உட்காந்து டாக்டர் கேட்குறீங்க, இங்க வாங்க. டாக்டர் சினிமா நடிக்கிறாங்க, நடிக்கிறீங்க இல்ல இந்த சீட் இருக்கு உங்களை டாக்டர் வாங்க. எல்லாரும் கவனிங்க. ஏழைக்கு உதவுறதோ இல்லை கஷ்டப்பட்டு உதவுறதோ தேவைப்படுறவங்க உதவுறதோ பணம் இருந்துதான் உதவி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் இன்னைக்கு அவையார் சொல்லுவாங்க ஏற்பது நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையில